என்னடா இன்னைக்கு ரொம்ப பக்தி பரவசமா இருக்குதே, அப்படி என்ன இன்னைக்கு ஸ்பெஷலான நாள்னு சொல்லிட்டு எதர்ச்சியா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ராமாயணம் கற்பனை கதை இல்லையா? உண்மையாலுமே நடந்திருக்கா? அதுல வர கடவுள் எல்லாமே பூமியில உண்மையாலுமே வாழ்ந்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் தான் தோணுச்சு, எதுக்காக இந்த வெயில் காலத்துல ரொம்ப யோசிச்சு நம்மளோட மூளைக்கு வேலை கொடுக்கணும், அதான் கூகுள் சர்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாட் இஸ் தி ஏஜ் ஆஃப் லார்ட் ஹனுமன் அப்படின்னு போட்டேன். நோ இன்ஃபர்மேஷன் அவைலபிள்னு வரும்னு பார்த்தா வாயு புராணப்படி 4.32 பில்லியன் இயர்ஸ் ஓல்டுன்னு வருது. சரி, அப்ப ஹனுமன்ஜி லைவ்ல இருக்கிறார்னா கண்டிப்பா அலைவாதான் இருக்கணும், அவர் உயிரோட தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சர்ச் பண்ணா மறுபடியும் நான் ஷாக் ஆயிட்டேன். ஆமா, 8,64,000 வருஷங்களுக்கு முன்னாடி விஷ்ணு பெருமான் ராம அவதாரம் எடுத்தாரு. ராம அவதாரத்துக்கான பர்பஸ் முடிஞ்சு பூமியை விட்டு போகும்பொழுது, அதாவது ராமாயணம் முடிச்சுட்டு ராமர் கிளம்பும் பொழுது ஹனுமன்ஜி அவரு கூட போகல. ராமனுடைய பெயர் பூமியில இருக்கிற வரைக்கும் நானும் மக்களோட மக்களா கலந்து பூமியிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகா வரம் பெற்று சிரஞ்சீவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பல்லாயிரம் வருஷங்களா ஹனுமன்ஜி, அதாவது இந்த கலியுகத்துல பூமியில நம்ம கூட சேர்ந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்பப்படுது. ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் ஹனுமன்ஜிய எப்படி சித்தரிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஜெயின் ஃபிகரா தான் சித்தரிச்சிருப்பாங்க. அதாவது சஞ்சீவி மலையே அசால்ட்டா ஒரு கையில பேத்தெடுத்துட்டு பறந்து போற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அதுல இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தாய்லாந்து, ஆந்திர பிரதேஷ், ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த இடங்கள்லாம் ஹனுமனோட பெரிய காலடி தடங்கள் இருக்கு. அண்ட் இன்னமும் இந்த காலடி தடங்களுக்கு பூஜை பண்ணி வழிபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ராமேஸ்வரத்துல இருந்து ஸ்ரீலங்கா போகக்கூடிய மூழ்கி போன ராமர் பாலம், மிதக்கும் கல்லுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ராமாயணம் உண்மையா தான் நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான சில சான்றுகளா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் விட செம்ம ப்ரூஃபா ஸ்ரீலங்கால மத்தம் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழங்குடியினர் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா 41 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹனுமன்ஜி கண்டிப்பா எங்களை வந்து சந்திப்பாரு. அப்படி ஹனுமன் சந்திக்க வரும்பொழுது இவங்க ஸ்பெஷலான சில மந்திரங்களையும் சில பூஜைகளையும் பண்றதாவும் சொல்றாங்க. ஹனுமனுக்கும் சரி ராமனுக்கும் சரி இந்த பழங்குடியினர் அந்த காலத்துல இருந்தே நிறைய உதவிகளை செஞ்சிருக்கிறதாவும், ஒரு தடவை ஹனுமனுக்கு தேன் கூடுல இருந்து தேனை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியினர் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டுதான் ஹனுமன் அவரை பாக்குறதுக்கான ஒரு மந்திரத்தை இந்த பழங்குடியினருக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் அவங்களோட லாக் புக்ல ஒரு குறிப்பா அவங்க வச்சிருக்காங்க. இந்த பழங்குடியினர் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. அதுல ஹனுமன் இவங்களை பார்க்க வரும்பொழுது என்னென்ன பண்றாரு, என்னென்ன சொல்றாருன்றத முதற்கொண்டு அவங்களோட லாக் புக்ல ஒரு குறிப்பா அவங்க எழுதி வச்சிருக்காங்க. 41 வருஷத்துக்கு ஒரு தடவை ஹனுமன் இவங்களை கண்டிப்பா வந்து பாக்குறாரு அப்படிங்கறதையும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மே 27, 2014 அன்னைக்கு இந்த பழங்குடியினரை ஹனுமன் பார்க்க வந்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் 2055ல இவங்களை பார்க்க வருவாரு அப்படின்ற மாதிரி அந்த லாக் புக்ல ஒரு குறிப்பு இருக்கு. இந்த 21st செஞ்சுரியிலும் மத்தம் பழங்குடியினர் மாடர்ன் லைஃப்ல எதுலயுமே இண்டல்ஜ் ஆகாம ரொம்பவே ஆன்மீகத்தோடையும் தனித்துவமாவும் இருக்கிறாங்க. அப்போ இவ்ளோ ப்ரூஃப் இருக்குன்னா ஹனுமன்ஜி நம்ம கூட தான் பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறாரா? துளசிதாஸ் அவருடைய ஹனுமன் சாலிசா புத்தகத்துல இதுக்கான நிறைய வழிமுறைகளை எழுதி வச்சிருக்கிறாரு. ஹனுமனை எப்படி வழிபடணும், 108 முறை என்ன மந்திரத்தை சொல்லணும், எப்படி சொல்லணும், அப்படி சொன்னா அவரை எங்க பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை அவர் அந்த புத்தகத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் நிறைய பேர் ஹனுமனை நேர்ல பார்த்ததாவும் ஃபீல் பண்ணதாவும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இன்டர்நெட்ல இன்னும் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே உண்மைதானா? இந்த புக்ல போட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா நம்மளாலையும் ஹனுமனை பார்க்க முடியுமா? வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா, சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. இவங்க முன்னால என் மானத்தை காப்பாத்திட்டியப்பா கடவுளே. எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. அங்க மாதிரியா எவ்வளவு பிரகாசமா நிக்கிறாருன்னு. ஐயா எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே, சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. நம்புறவங்களுக்கு இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமே கடவுள் தான், நம்பாதவங்களுக்கு இது வெறும் கூகுள் சர்ச் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.